இது அவனுக்கு தான் அந்த அபரோட்ச ஞானம் வாய்க்கும். எல்லா சாதாரண ஆளுக்கெல்லாம் கிடைக்காது, இந்த மாதிரி தொடர்பெல்லாம் கிடைக்காது. இதுதான் அந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்றது. தோஷங்கள் இது வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன தோஷங்கள் என்ன, எது தடுக்குது? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். இந்த 6 நிலைகள் இருக்கு. காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம். இந்த அது அத்தனையும் உன் மனதை மலினப்படுத்திக்கிற தோஷங்கள் 6. உன் மனசை கெடுக்கக்கூடிய ஒரு 6 ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டா இவங்க தான். 6 ஃப்ரெண்டு உன் மனசை ரொம்ப நோக வைக்கிறவங்க இவங்க தான். அப்போ காமம் உற்பத்தி ஆக்கி உனக்கு ஆசையை தூண்டி வச்சு ஆசையை உருவாக்கிடுறான். அப்போ நீ கட்டுப்படுத்தினா கூட முடியாம அந்த கட்டுப்பாட்டு இல்லாம ஆசையில அடிமை ஆயிடுற. குரோதம், ஒருத்தரை பார்த்து இவங்களுக்குள்ள பேசக்கூடாதுன்னு வைராகியமா இருந்தா கூட அவன் செய்யற செயல் உன்னை அறியாமையே கோபம் உன் சினத்தை தூண்டி அவனை போய் 2ல் 1 பார்த்துடலாம் சொல்லி கோவப்பட்டு சினம் கொள்ற. அப்ப குரோதம். லோபம் அவன் உனக்கு எந்த 10 பைசா கொடுக்காத கம்நாட்டி பையன் இவனுக்கு இன்னத்த நாம சேவை செய்யணும் அப்படின்னு சொல்ற. அந்த லோபம் ஈயாமை. ஈயாத ஒருத்தன் யார் 10 பைசா செலவு பண்ணாம கருமையா இருக்கிறானோ அவன் லோபம். மோகம், மயக்கத்திலேயே இருப்பான். எந்த நேரமும் மோகத்திலேயே இருப்பான். அந்த மயக்கம், அது மோகம் மீன்ஸ் அது அவனோட அதெல்லாம் ஆசைகள்ல ஒரு வகை. செருக்கு மதம்னா தான் என்ற அகங்காரம், மதத்தோட செருக்கோட ஆடுறது, கர்வம் பிடிச்சி ஆடுறதுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த மதம் செருக்கு இருக்கிறான் பாரு. அந்த செருக்கு தான் அவனுக்கு அகங்காரம் அவனை அழிச்சிடுது. ஆச்சரியம்னா பொறாமை. அதாவது ஒருத்தனை நல்லா வாழறான், நல்லா இவன் மட்டும் இவ்வளோ தியானம் பண்ணி இவ்வளோ ஓஹோன்னு வாழறான், இவ்வளோ நல்ல பேர் எடுக்கிறான், இவன் நல்லா ஐஸ்வர்யத்தோட நல்லா இருக்கிறான், நமக்கு இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறான் பாரு. அது மாச்சரியம் சொல்றது பொறாமை. இவை யாவும் நீங்க பெற்றவனே துறவி. இந்த 6 தோஷங்களும் மனசை மலினப்படுத்துது. அதனால மனசு பாழாக்காதபடி இந்த 6 நிலைகளையும் கடந்து மனசை ஒருநிலைப்படுத்தி அதுல யாரு நீ நிரந்தரமா நிலை பெற்று இருக்கிறானோ அவன்